ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம எதுவும் வீடியோ போடல. பிகாஸ் இந்த நேற்று டாலர் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு மூணு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குங்கிறது. இங்கேருந்து நியர்லி 1% ஓப்பனிங்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல அக்ரெசிவான டவுன் சைட் மூவ்மெண்ட் இருந்ததுனால நம்ம அதுக்கப்புறம் ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறது அந்தளவுக்கு ட்ரேட் எதுவும் ட்ரேட் எடுக்கலாம். அடிச்ச மாதிரி போய் சைட் வைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி டவுன் தான் போகுது. ஸ்மால் அப்சைட் இருக்குது. நானும் ஒரு புல்லிஷ்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சின்ஸ் இட் இஸ் ட்ரேடிங் டிஸ்கவுண்ட்ஸ் ஷார்ட் டர்ம் டார்கெட்டாக இந்த லிக்விடிட்டி இந்த ஹை லிக்விடிட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சைட் வைஸ் போட்டுட்டு இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேட்பேன். எந்த ஃபேர் வேல்யூ கேட்பேன் விஏ இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா ஒரு விஏ இருக்குது. இது அந்தளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குமான்னு தெரியல. பட் ஸ்மால் டார்கெட் புக் பண்ணுறதுக்கு இது ஒரு லெவல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹையில் இங்கே ஒரு இதில் ஃபேர் வேல்யூ 4 ஹவர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது நாங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு தெரியும். 4 ஹவர் எஃப்இஜி இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம டாலரில் புல்லிஷில் தான் இருக்க போகிறோம். ஸோ டாலர் புல்லிஷ் ஆகணும்னா எப்படியும் யூரோ, யூஎஸ்டி, ஜிபிடி, யூஎஸ்டி, ஆடு, என்ஜிடி எல்லாத்துலேயும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ யூரோ யூஎஸ்டி வந்துருக்கோம். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இங்கே ஒரு சிஆர்டி நடந்திருக்கு. சிஆர்டி வச்சு இந்த வெப்சைட்டில் எடுத்துகிட்டு உள்ளே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுன் சைட் தான் பிளான் பண்ணுவோம். 6:30 வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தேன். அதாவது 6:30 ஒரு பெரிய அக்ரெசிவ் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இங்கே டெய்லி ஓப்பன் இருக்குது. அதுக்கு மேலே இதே ஓப்பன் இருக்குது. இது 1 ஹவர் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு கீழே டவுன் சைட் ப்ளேஸ் பண்ணாங்க. இந்த ஹை ஒரு ஸ்ட்ராங்கான ஹை எடுத்துருக்கோம். இந்த ஹை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது ஸோ இங்கே ஸ்டாப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே இந்த ஓப்பனிங் ப்ரைஸ்க்குள்ளே இந்த 1 ஹவர் ஓப்பனிங் ப்ரைஸ்க்குள்ளே இல்லை இந்த 1 ஹவர் ஃபேர் வேல்யூக்குள்ளே நம்மளுக்கு ட்ரேட் ஆச்சுன்னா நெகட்டிவ்னஸ் பார்த்து டவுன் சைட் தான் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்தேன். பட் ரெக்கார்டிங் ஆன் பண்ணாமல் இருந்தாலும் அது எடுத்து முடிச்சதுக்கப்புறம் தெரியுது நம்ம ரெக்கார்ட் பண்ணல. நம்ம வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகல, வெறும் வீடியோ மட்டும் தான். அதனால் இதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இந்த ட்ரேட் பிளான்ஸ் அப்படி மார்க் பண்ணேன். அது அப்படியே இருக்குது. ஸோ இங்கே ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த ஒரு ஸ்மால் லிக் வச்சுட்டு தான் ஸ்மால் புல் பேக் கொடுத்து தான் இங்கே ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்மால் இது இருக்கு இல்லைங்களா, இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். இன்டியூஸ்மெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் ஒரு லிக்விடிட்டி மேலே ஸ்வீப் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்னஸ் இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கோ இல்லை இந்த ஒரு பிரேக்கரோ ஏதாச்சும் எனிவே எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து இந்த ஜோனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு போச்சுன்னா நம்ம இல்லை ஒரு நெகட்டிவ் டேரக்டில் போகலாம். இது 1 ஹவர் 1 ஹவர் மார்க் பண்ணியிருந்தாங்களா, இது அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரேட் எடுக்க முடியும். இந்த 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பே ஃபார்ம் ஆகும். இன்வெர்ஷன் ஃபேர் வேல்யூ கேப் இது முடிஞ்சதுனால வரும். பட் இது முடியாத முன்னாடி நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் திஸ் டவுன் சைட் கொஞ்சம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஒரு 7:30 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இது இங்கே இந்த கேண்டில்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா பெட்டரா, இல்லை அக்ரெசிவாக இப்போவே வந்துச்சுன்னா நம்ம அப் சைடில் 5 மினிட்ஸ் ட்ராப் பண்ணிட்டு இந்த மேலே இதுக்கு மேலே லிக்விடிட்டியாக பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக டவுன் சைடே போகும்போது இந்த நம்ம இங்கே ஸ்ட்ராங் ஹையாக மார்க் பண்ணிக்கணும் இல்லைங்களா, இங்கே ஸ்ட்ராங் ஹை இங்கே இது டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கே நம்ம இங்கே செல் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு டே ஓப்பன் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ பார்த்த மாதிரி ஹையர் டைமில் ஒரு 1 ஹவர் ஃப்ரீ இருக்குதுன்னா அதுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாம். ஜிபிபி யூஎஸ்டியும் அப்படி தான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லிக்விடிட்டி எடுத்துருக்கு. ப்ளஸ் இந்த ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா யூரோக்கும் சரி இதுக்கும் சரி ஒரு எஸ்எம்டி இருக்கும். இந்த 3:30 to 1 ஹவர் டைமில் 3:30 to 5:30 பாருங்கள். இதுவே இதில் பார்த்தீங்கன்னா 3:30 to 5:30 சாரி 3:30 to 5:30 இல்லை 2:30 to ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்காங்க. 2:30 to 5:30 2:30 to 5:30 ஈக்குவல் ஹை கொடுத்துருக்கு. இது 2:30 to இங்கே இருப்பாரு எவ்வளோ பேர் லெவல்ஸ் இருக்காங்க. இங்கே இருக்க 2:30 to 5:30 லைன். ஸோ யூரோவில் கொஞ்சம் பெட்டராக பிளான் பண்ணுறது நல்லா இருக்கும். நெகட்டிவ்னஸ் வேரியேஷன்ஸ் பிளான் பண்ணுறது ஒரு ஆஃபீஸில் குட் மூவாக இருக்கும். இப்போ கண்டினியூஸாக லோ போட்டுருக்கு. அதில் அகைன் இன்னொரு இது பார்த்தோம். நம்ம அனாலிசிஸ் பார்த்துருந்தேன். பட் அது ரெக்கார்ட் ஆகலை சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது பாருங்கள் என்னதான் ஆடு உங்களுக்கு யூஎஸ்டிக்கு அகேன்ஸ்டாக இருந்தாலுமே நம்ம அந்தளவுக்கு நெகட்டிவ்னஸ் பார்க்க போகிறது இல்லை. மோஸ்ட்லி என்னதான் இங்கே நெகட்டிவ்னஸ் இருந்தாலுமே ஒரு புல்லிஷ் எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். ஆஃப்டர் கோயிங் டு திஸ் லெவல்ஸ் டாலரில் ஏதாச்சும் ரிவர்சல் கிடச்சிது, ஏதாச்சும் ஃபுல் பேக் கிடச்சிதுன்னா புல்லிஷ்னஸ் ஏதாச்சும் இதில் யூஎஸ்டி பேஸில் ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா புல்லிஷ்னஸ் பார்க்கணும். ஆடியில் என்ஜிடியில் கீழே ஏதாச்சும் லிக்விடிட்டி கிடச்சிதுன்னா நீங்கள் ஒரு இன்டர்னலாக ஒரு புல்லிஷ் ட்ரேட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இதில் ஒரு 1 ஹவரில் எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் பிரேக் ஆகாமல் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சைட்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இங்கே உள்ள இல்லை டவுன் சைடில் ஒரு வீக் வச்சிருக்கு, அப் சைடில் வீக் வச்சிருக்கு. இதில் இந்த வீக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. லோவர் ட்ரேட் ஆனாலுமே இது ஒரு சைட் வைஸில் உள்ள இன்டர்னல் இருக்கிற ஒரு பியரிஷ் பிளாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் அப் சைட் போகும் சான்ஸ் இருக்குது. ஸோ டாலர் என்ன ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஆடும் என்ஜினியும் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். யூரோ ஜிபிபி மாதிரி இதில் அந்தளவுக்கு நெகட்டிவ்னஸ் நம்ம பார்க்க போகிறதில்லை.
USDJPY பார்ப்போம். USDJPY வந்து 1 ஹவரில் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு இந்த புல்லிஷ் ட்ரேட் முடிஞ்சிச்சு. இந்த 1 ஹவர் இதை எடுத்துகிட்டு லோவை எடுத்துகிட்டு ஸ்மால் 1:2 ரிவார்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இந்த 5 minutes டைம் ட்ராப் பண்ணலாம். இன்னும் டாலர் புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த ஸ்மால் டேப் கொடுத்துட்டு தான் மேலே ஹை வச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்மால் டேப் கீழே ஒரு லிக்விடிட்டி இருக்கும். லிக்விடிட்டி. ஸோ அந்த லிக்விடிட்டியை வந்து நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா ஒரு நிமிஷம் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு டவுன் சைட் இந்த டே ஓப்பன் கீழே வந்துச்சுன்னா இந்த வீக் ஓப்பன் ஆர்எஸ் இந்த எஸ்டர்டேஸ் ஹை இது வரைக்கும் பிளான் பண்ணலாம். இது வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு புல்லிஷ் கேண்டல் இருக்குங்க. இது கீழே வரைக்கும் செல் வச்சுட்டு இது கீழே வந்துச்சுன்னா நம்ம எடுக்கணும். இப்போது எமர்ஜென்சி நம்ம எடுக்க போகிறீங்க. கீழே வந்ததுக்கப்புறம் இப்போ நல்லா ரிஸ்க் 1:4 வருது. அந்தளவுக்கு வேணாம், கொஞ்சம் நம்ம காஷியஸாக எடுக்கலாம். இந்த விட்டு கீழே வச்சுக்கலாம். இந்த ஸ்மால் வீக் இருக்குன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:3 பெட்டராக இருக்கும். ஆப்ஷன்ஸ் 1:3 வீக் ஓப்பன் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த வீக் ஹை ட்ரையல் பண்ணிட்டே போயிடலாம். இப்போ யூரோ ஜேபிஒய் இது 1 ஹவரில் பார்த்தோம்னா ஸ்மால் நெகட்டிவ்னஸ் தான். 1 ஹவரோட ப்ரீவியஸ் 1 ஹவரோட ஹை எடுத்துகிட்டு வந்திருக்கு. 5 minutes ட்ராப் இன் பண்ணலாம். ட்ராப் இன் பண்ணால் ஒரு நல்ல பிரேக் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் சென்ஸ் நம்ம யூரோவில் நெகட்டிவ் வரல, இதுவும் நெகட்டிவ் இருக்குது. பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு என்ட்ரிஸ் கொடுக்குற அளவுக்கு எதுவும் ஒரு லெவல்ஸ் இருக்குது. ஃபேர் வேல்யூ கேப்போ இல்லை ஆர்டர் பிளாக்ஸ் அந்த பெருசாக இல்லை. ஆல்ரெடி இங்கே ட்ரிகர் ஆனதுனால நம்ம ஜேபிஒயில் ஏதாச்சும் லெவல்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஜேபிஒய். ஸோ ஜேபிஒய் பாருங்கள் 5 minutes வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இங்கே டேக் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகுது. ஸோ ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். இங்கே ஒரு இது மார்க் பண்ணி ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு ட்ரேட் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அது என்ட்ரி கொடுத்துருக்கு. இது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் தான் ட்ரேட் ஆகுது. ஓப்பனிங் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகிறதுனால ட்ரேடை வந்து கொஞ்சம் அர்லியராக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக 15 minutes வந்து ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்குது. ஸோ இந்த 15 minutes ஒரு நெகட்டிவ்னஸ் டில் திஸ் 2 day ஓப்பன் எஸ்டேஸ் 2 day ஓப்பன் பிளான் பண்ணால் அதுக்கப்புறம் வீக் ஓப்பன் எஸ்டேஸ் ஓப்பன் தான் நம்ம டார்கெட்டாக ப்ளேஸ் பண்ணணும். யூஎஸ் ஆயில் வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே வந்து புல்லிஷ் கேண்டில் தான். இன்றைக்கி எப்படின்னா ஓப்பனிங் வந்து ப்ரீமியம் ஓப்பன் ஆகிட்டு ஈக்குலிபிரியம் டச் ஆகிட்டு ஹையில் ஒரு லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நாங்கள் ஹையில் லிக்விடிட்டி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு டவுன் சைட் டார்கெட் பண்ணுறது அந்தளவுக்கு பெட்டரான ஆப்ஷன் இருக்குது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விக்கு கொடுத்துட்டு தான் நம்மளுக்கு டவுன் சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. யூஎஸ் ஆயிலில் சின்ன விக்கு கொடுத்துட்டு தான் டவுன் சைட். ஸோ இந்த விக்குக்கு மேலே இருக்கிற ஹையில் இருக்கிற ஒரு செல் ஆர்டர்ஸ்லாம் இதுவாக இருக்குது. செல் ஆர்டர்ஸ் செல் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை இந்த பேரிஷ் கேண்டலோட இது. ஸோ இங்கே இருக்கிற செல் கேண்டலுக்கு எடுக்கணும்னா லிக்விடிட்டி வந்து இதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரீமியமாக ட்ரேட் ஆகிட்டு யாரும் ஜம்ப் இன் பண்ணி ஏதோ செல் ஆர்டர்ஸ் ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்க வேணாம். ஒரு டவுன் சைடில் இப்போதைக்கு வந்து சைட் வைஸில் தான் போயிட்டுருக்கு. ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரக்சர் அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இன்டர்னலாக ஏதாச்சும் ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் 5 minutes டைம் ஃப்ரேமில் ஏதாச்சும் ஒரு இது இருக்கான்னு பார்த்துட்டு திருப்பியும் ஹையர் ஹைஸை மேக் பண்ணலாம். 5 minutes ப்ராஃபிட் பண்ணும்போது இந்த சின்ன டேப் கூட இருக்காங்க. ஸ்மால் டேப் அப் சைடு இல்லையா, சின்ன டேப் கீழே இருக்கிற இது இருக்குங்க ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா. இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது. ஸோ இங்கே கொஞ்சம் யூஸ் ஆகுது. இங்கே ட்ரேட் ஆகிட்டு போச்சுன்னா நம்ம எவ்வளோ மந்த் ஓப்பன் இருக்குது அப் சைடில் மந்த்லி ஓப்பனிங் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ப்ரீவியஸ் வீக் ஹை இங்கே இருக்குது. ஓகே. ஸோ நிறைய லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு அப் சைடில் இருக்குது யூஎஸ் ஆயிலில். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒரு ஃபேக் நியூஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அபவுட் யூஎஸ் ஆயில் ஏதாச்சும் இப்போ தெரிய உங்களுக்கு யூஎஸ் ஆயில் எவ்வளோ நியூஸ் ஆகுது டெய்லி ஏதாச்சும் ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏதாச்சும் நம்ம ட்ரம்ப் ஏதாச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் ஆதரவு கொடுத்தாருன்னா இதுக்கு கீழே இருக்கிற ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே இருக்கிற இந்த ஜோன்ஸ் அப்ராக்சிமேட்லி $19 இல்லை $100 வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். பெரிய டார்கெட் தான். இதுதான் நம்ம பேஷன்ஸாக ஒரு ரிஸ்க் எடுத்தோம்னா நல்ல ரிவார்ட் கிடைக்கும். சரி பாருங்கள் இதில் ரிஸ்க் ரிவார்டு எவ்வளோ இருக்குது. ஸோ அக்ரெசிவாக பிளான் பண்ண வேணாம். ஆஃப்டர் ரியாக்ஷன் இந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் கொடுத்ததுக்கப்புறமே பிளான் பண்ணணும். இந்த இடத்துல ட்ரேட் ஆன வந்து பிளான் பண்ணாமல் இது ட்ரேட் ஆகிட்டு ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் சைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம டார்கெட் பண்ணலாம். மோஸ்ட்லி இந்த வீக் ஹையே பிளான் பண்ணுங்கள். ஏன்னா ஒரேடியாக மேலே போகுமான்னு தெரியாது. இங்கே கொஞ்சம் வந்துட்டு திருப்பி இன்டர்னலாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்து ஒரு 1:5 வருது. இங்கே வீக் ஹை வைக்க பிளான் பண்ணலாம். ஸோ அது பிளான் பண்ணிட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் இது பண்ணலாம். அப்புறம் பிடிசி பார்க்கலாம். பிடிசி எஸ்டர்டே நான் புல்லிஷ்னஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போல் கீழே இருக்கிற லாட் ஆஃப் லிக்விடிட்டிஸ் எடுத்துகிட்டு தான் இருக்குது.
டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்ஷன் இருக்குங்களா, அதை எடுத்துகிட்டு மேலே ட்ரேட் ஆகுது. இந்த புல்லிஷ் கேண்டில் இருக்குங்களா, இது கீழே சம் சார்ட் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குது. இருந்தாலுமே நம்ம இன்டர்னலாக பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இன்டர்னலாக பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம், நெகட்டிவாக தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கு 1 ஹவரில். 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பிரேக் ஆனது கேண்டிலோட ஹை வந்து கன்ஃபார்மாக நம்மளுக்கு லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகும். ஸோ அதான் ஓப்பனிங் ப்ரைஸ் இங்கே ட்ரேட் ஆச்சுனாலுமே நம்மளுக்கு வந்து இங்கே கொஞ்சம் லிக்விடிட்டி இருக்கனால இங்கேருந்து செல் பண்ண பெட்டரான செல்லாக இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ பார்க்கலாம், இந்த அளவுக்கு மேலே போச்சுன்னா இங்கேருந்து செல் பண்ணலாம். இல்லை இங்கேருந்து ட்ராப் கீழே ஆகிடுச்சுன்னா, இந்த லோக்கு கீழே போயிடுச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ஏதாச்சும் பை கிடச்சுன்னா திருப்பி இங்கே வரைக்கும் நான் டார்கெட் பண்ணலாம். $78,000 வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா $2,000 இருக்குது டிஃப்ரென்ஸ். இங்கே போச்சுன்னா $2,000 செல் பண்ணலாம், இங்கே போச்சுன்னா $2,000 பை பண்ணலாம். ஸ்ட்ரக்சர் மோஸ்ட்லி நெகட்டிவாக இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் ட்ரேட்ஸ்க்கு மட்டும் பார்த்துட்டு பிளான் பண்ண பெட்டராக இருக்கும். புல்லிஷ்னஸ் கொஞ்சம் பிடிசி வால்டலாக இருந்தாலும் புல்லிஷ்னஸ் பிளான் பண்ணாலுமே ஒரு ஷார்ட்டாக டைம் ஃப்ரேமில் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ கோல்டு பார்க்கலாம். கோல்டு என்ன பண்ணியிருக்கு, டெய்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு, வீக்லி ஓப்பன் கொஞ்சம் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். வீக் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. லாஸ்ட் டேவோட கேண்டில்குள்ளேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது பார்த்தோம்னா ஒரு டிஸ்கவுண்ட் லெவலில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு ஈக்குவலிபிரியம் ப்ளஸ் வந்து வீக் ஓப்பனில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு சம் சார்ட் ஆஃப் நெகட்டிவ்னஸ் தான் காட்டுது. ஏன்னா லாஸ்ட்டு எஸ்டே ஸ்கேன் வந்து ஒரு ரெட் கேண்டில் மீன்ஸ் நெகட்டிவ் கேண்டில். ஸோ பார்க்கலாம், இந்த 1 ஹவர்லேயே நம்ம பார்த்தோம்னா இங்கே ஒரு ஹை எடுத்துட்டு இதில் இருக்குது. ஸோ நம்ம கோல்டில் எப்போவுமே வந்து லிக்விடிட்டி எடுத்துச்சுன்னு சொல்லிட்டு எர்லியராக என்ட்ரி ஆகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி இது நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இந்த ஆர்டர் பிளாக் இருக்குது. இந்த ஆர்டர் பிளாக்கில் தான் என்ட்ரி கொடுத்துருக்கு. இந்த டார்கெட்டாக அச்சீவ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஹவரில் ஒரு சைஸை பார்த்தோம்னா இந்த 1 ஹவரோட லோ தான் நமக்கு டார்கெட்டாக இருந்திருக்கும். அச்சீவ் ஆகிடுச்சு. ஸோ வி ஆர் நாட் சீயிங் எனி புல்லிஷ்னஸ் இன் கோல்டு பிகாஸ் நம்ம டாலர் இண்டெக்ஸில் எப்படியும் வந்து டாலர் இண்டெக்ஸ் எப்படியும் புல்லிஷாக தான் இருக்கிறோம். ஸோ இதில் வந்து திருப்பியும் ஒரு இந்த வீக் ஓப்பனில் சின்னதாக பிளான் போடுவேன். பிகாஸ் ரிஸ்க் டு ரிவார்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அது இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சேஃப் ட்ரேடர்ஸ் ஆகிங்கன்னா இதுக்கு மேலே இதுவே ஒரு லிக்விடிட்டியாக ஃபார்ம் ஆக சான்ஸ் இருக்குது. 4701. ஸோ அதுக்கு மேலே கூட நம்ம ஷார்ட் பொசிஷன்ஸை பிளான் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இந்த டைமில் கோல்டில் வந்து ஷார்ட் பொசிஷன் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குது. பிகாஸ் ஒரு இன்சைட் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ போத் சைடு மட்டும் ட்ரை பண்ணலாம். நம்ம சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி சின்ன ட்ரேட் எடுத்து முடிச்சிடுங்க. ரொம்ப பெரிய ட்ரேட்ஸ் தான் டார்கெட்ஸ்லாம் பிளான் பண்ணலாம். ஸோ இஃப் ஐம் சீன் திஸ் இங்கே ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குது, இங்கே தான் இதை நோக்கி தான் போகுது. இங்கேருந்து ஏதாச்சும் ஸ்மாலர் ரியாக்ஷன் இந்த 1 ஹவர் 7:30 வரைக்கும் போட்டுருக்கோம். 7 o'clock ஆகுது, ஒரு ½ ஹவரில் இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சதுன்னா இந்த வீக் ஓப்பன் வரைக்கும் பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் இதுக்கு மேலே இருக்க லிக்விடிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் தான் தெரியுது. இதை நம்ம பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து வீக் ஓப்பன் வரைக்கும் இங்கேருந்து இந்த டே ஓப்பன் ஆர் மந்த் ஓப்பன் கீழே இருக்குது. இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ரிஜெக்ஷன் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம இது வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். சரி, ஓகே. சில்வர் பார்க்கலாம். சில்வருக்கு வந்து நம்ம கீழே தான் நம்ம இருக்குது, டவுன் சைடு தான் நிறைய லிக்விடிட்டி இருக்குது. ஏன்னா அங்கே தான் நிறைய சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நியர்ஸ்ட் லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிறைய இருக்குது. இந்த இடம் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஜோன்ஸை. இந்த ஜோன்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கன்ஃபியூஷனாக இருக்கும். இது ஒன்றும் இல்லை, லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கும் 15 minutes டைம் ஃப்ரேமில். அவ்வளோ ப்ரெசீஸாக பார்க்க அவசியம் இல்லை, இருந்தாலுமே நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சின்ஸ் தேர் இஸ் நோ லிக்விடிட்டி டவுன் சைட். பார்க்கலாம் இது இதுவாகிட்டு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.